வணக்கம் பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போக முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பித்தளை பூஜை பொருட்களை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம், ஈஸியாக வீட்டில் நார்மலாக க்ளீன் பண்ணுற மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணியை வச்சு அதில் இருக்க குங்குமம், சந்தனம் அதெல்லாம் ஃபஸ்ட்டில் க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு போயிடும். எண்ணெய் அந்த திரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு தண்ணி விட்டு இதை ஃபஸ்ட்டில் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறவு கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ விளக்குறதுக்கு கொஞ்சமாக புளி தான் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை துண்டு அளவு போதும். புளியை வச்சு நல்லா தேய்ங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கலர் கிடைக்கும். ஃபஸ்ட்டில் ஆயில் இல்லாத ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறவு ஆயில் இருக்கிறத தேய்ங்க. ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெயாக பிசு பிசுன்னு ஆகும். இந்த மாதிரி புளியை வச்சு தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு புளியை வச்சு ஃபுல்லாக எல்லா விளக்கும் நான் தேய்ச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம சாதாரணமாக பாத்திரம் தேய்க்கிற பவுட்ரு தான், வேறு எந்த பவுட்ரும் கிடையாது. பாத்திரம் தேய்க்கிற பவுட்ரு தான் இது. நிறைய பிராண்டு கடையில் கிடைக்குது பாத்திரம் தேய்க்கிற பவுட்ருலேயே. அதில் நீங்கள் எது வேணால் வாங்கிக்கோங்க. அதை வச்சு நல்லா அழுத்தி தேய்ங்க. அழுத்தி தேய்க்கும் போதே பாருங்கள் அதோடய கலர் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி தேய்க்க அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். நம்ம விரலில் எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்த கொடுத்து தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லாமே தேய்ச்சி நார்மலாக தண்ணி விட்டு கழுவிட்டேன். சிலரோட தண்ணிக்கு சீக்கிரமாக பித்தளை பாத்திரங்கள் கருப்பாகும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேன் வாட்டரோ இல்லைனா ப்யூரிஃபையர் வாட்டரோ வச்சு கொஞ்சமாக, அதாவது நிறைய வேண்டாம், லாஸ்ட்டில் நார்மல் நீங்கள் வாட்டரை வச்சு கழுவுனதுக்கு அப்புறவு ப்யூரிஃபையர் வாட்டர் வச்சு இப்போ இவ்வளோ இதுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு மேலே அந்த தண்ணியை வச்சு நீங்கள் கழுவிட்டிங்கன்னா நார்மலாக உங்களோட தண்ணிக்கு ஒரு 2-3 நாளில் கருப்பாகிற பித்தளை பாத்திரம் அந்த ப்யூரிஃபையர் வாட்டர் வச்சு கழுவணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கருப்பாகாமல் இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு வச்சு கழுவணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கழுவி விட்டாலே போதும். இப்போ என்னோடய விளக்கு நான் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுருக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரி கீழே மணப்பலகை போட்டு அந்த பலகையில் அரிசி மாவு வச்சு கோலம் போட்டு அது மேலே தான் விளக்கு வைக்கிறது பழக்கம். அதனால் மாதிரி சிம்பிளாக ஃப்ளவர்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவேன் என்னோடய வீட்டில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள்லாம் தேய்ப்பீங்களோ உங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இல்லை இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.